Hi, hello, this is Tapsi A360. நாம இன்னைக்கு ஜூலை 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான திருக்குறள் பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா வந்து வான்புகழ் அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வந்து குறளோட எண் பார்த்தீங்கன்னா 14வது குறள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 4வது குறள் ஓகே வான்புகழ்குள்ள ஓகே ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த குறள். ஸோ அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்னா இஃப் கிளவுட்ஸ் their wealth of waters fail on earth to pour, the ploughers plough with oxen's steady theme no more. So if the abundance of wealth imparting rain diminish, the labor of the plough must cease அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரியா? இப்போ வந்து ப்ளக்கிங். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீர்வளம் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக மழை அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நீர்வளமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த நீர்வளம் மூலியமாக தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து விவசாயம் எல்லாமே வந்துட்டு செய்யப்படுது. சரியா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்துட்டு வான்லேருந்து அந்த மழை அப்படிங்கிறது போய்த்தான் இங்கே வந்துட்டு நிலத்திலேயே வந்துட்டு உழவர் வந்து இறங்கவும் முடியாது, ஏர் வச்சு வந்து உழவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு அவ்வளோ ஆழமாக ஒரு உழவர் வந்து இறங்கி வேலை செய்யணுன்னாலே ஒரு மழை நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து பொருளாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா a 2500-year-old Sangamera stepped well was discovered in which district? ஸ்டெப்டு வெல். சரி, எக்ஸ்கவேஷனில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டெப்டு வெல்லே கிடச்சிருக்கு. அப்படின்னா வந்து படிக்கட்டுகள் வச்ச ஒரு வெல், ஒரு கிணறு வந்து கிடச்சிருக்கு. 2500 years old அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே கிடச்சிருக்குன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? தென்காசி டிஸ்ட்ரிக்டில் மலையடிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2500 years சங்கமேரா ஸ்டெப்டு வெல் வந்து இப்போ வந்து எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த வெல் ஹேஸ் ஏ 4 meter into 4 meter ஸ்டெப்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் கிணறுகள்லாம் வந்து நிறையா கிடைக்கிறது இதெல்லாம் ஓகே தான். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்டு வெல்லாக அப்போயே அவ்வளோ பெரிய படிக்கட்டுகள் கட்டி ஒரு பெரிய கிணறுலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்கவேஷனில் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிலாங்கிங் டு தி மைக்ரோலித்திக் அயன் ஏஜ் அண்டு ஸ்டோரிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு எங்கே வந்து இப்போ எக்ஸ்கவேஷன் சைட்டில் ஒரு ஸ்டெப்டு வெல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தென்காசியில் கரிவலம் வந்த நல்லூரில் மலையடிப்பட்டியில் 2500 years ago ஒரு ஸ்டெப்டு வெல் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். நலம் ஏஐ இஸ் அ ஹெல்த் கேர் சர்வீஸ் லான்ச்டு த்ரூ விச் பிளாட்ஃபார்ம்? நலம் ஏஐ ஓகேவா? நலம் ஏஐ வந்து எந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா இந்த சேட்பாட் சர்வீசஸ் மாதிரி நலம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண்ராஜ். ஸோ அவர் தான் வந்துட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 22 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ். சரியா? ஸோ அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஃபார் தி அவுட் பேஷண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? இட்ஸ் மெயின்லி ஃபார் தி அவுட் பேஷண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 22 டிஸ்ட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்பாயின்மெண்ட் இன் தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக முன்னாடியே இப்போ நம்ம நிறையா வேறு இப்போ ரேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் புக்கிங் வச்சுருப்பாங்க. இப்போ ஹை ஸ்கின் இதெல்லாம் நம்மளே வந்துட்டு பண்ணுற மாதிரி தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சர்வீஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது வந்து வாட்ஸ்அப் பேஸ்டில் வந்து சாட்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நலம் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட். The Pinaka Extended Range Rocket System has a strike range of எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பினாக்கா எங்கன்னா ஒடிசா சந்திப்பூரில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 60 to 120 கிலோமீட்டர் வந்து ஸ்ட்ரைக் ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பினாக்கா லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்ட்ரைக் ரேஞ்ச் 60 to 120 கிலோமீட்டர். ஓகேவா?
ஸோ இந்த பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் ராக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திப்பூர் ஒடிசாவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் பை தி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸ்ட்ரைக் ரேஞ்ச் சொன்ன மாதிரி 60 km to 120 km. ஸோ என்ஹான்சிங் தி இந்தியன் ஆர்மர்ஸ் லாங் ரேஞ்ச் ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது என்னது, பினாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே? சந்திப்பூர் ஒடிசாவில் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 to 120 km அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, அண்ட் இதை வந்து இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி பார்த்தது யார்? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட். உக்ரம் அசால்ட் ரைஃபிள் வாஸ் ஜாயிண்ட்லி டெவலப்டு பை DRDO அண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவிபா ஆர்மோர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். திவிபா ஆர்மோர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் சேர்ந்து யாரோ உக்ரம் அசால்ட் ரைஃபிள்ஸோட சேர்ந்து வந்து DRDOவோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைஃபிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ யாருன்னா உக்ரம் அசால்ட் ரைஃபிள் DRDO அண்டு திவிபா ஆர்மோர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேவா? ஸோ தெலுங்கானாவில் இருக்குது. ஹவ் ஜாயிண்ட்லி டெவலப்டு தி உக்ரம் அசால்ட் ரைஃபிள். சரி, அந்த ரைஃபிளோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உக்ரம் அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து த ரைஃபிள் வாஸ் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர்ட் வித்தின் 100 days அண்டர் தி மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். மேக் இன் இந்தியானா அப்போ செல்ஃபாக இண்டிஜினியஸாக நம்மளோட இந்தியாக்குள்ளேயே பண்ணுறது. அந்த இந்தியாக்குள்ளேயே எந்த ஸ்டேட்டில் பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்கானாக்குள்ளேயே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துலாமா? அது என்னென்னா கேலிப்ரி வந்து 7.62 into 51 mm, வெயிட் வந்து அரவுண்ட் வந்து 4 kg எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் வந்து 4 kg இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளோனா வந்து 500 meters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ வந்து 7.62 into 51 mm. சரியா? அதோட சைஸு அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெயிட் வந்துட்டு அரவுண்ட் 4 kg, எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளோ 500 meters அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ரைஃபிள் இஸ் intended ஃபார் யூஸ் பை இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்க்கு. யாரெல்லாம் இதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு NSG, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் CRPF. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இதை ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தெலுங்கானா ஸ்டேட்டில் வித்தின் 100 daysக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செல்ஃபாக இண்டிஜினியஸாக வந்து மேக் இன் இந்தியாவுடைய அந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரைஃபிள் தான் இந்த உக்ரம் அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்டல்ஸ். இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 500 meters இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெயிட் வந்துட்டு 4 kgs இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் கேலிப்ரி 7.62 into 51 mm. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு பண்ணியிருக்காங்க யார் யார்? திவிபா ஆர்மோர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தெலுங்கானா, DRDO சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் யார் இதை பண்ணுறாங்க? இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ், CRPF அண்ட் ஆல்சோ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஓகே, சரி, நெக்ஸ்ட். RIMPAC 2026 is being conducted again. சரியா? RIMPAC என்னன்னா வந்துட்டு ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவரால் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ் அண்ட் நேஷன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேவல் எக்ஸசைஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா RIMPAC அப்படின்னு சொல்லக்கூடியது. RIMPAC 2026. சரியா? எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹவாய் USA நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ரிம் ஆஃப் தி பசிபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் RIMPAC அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மல்டிநேஷ்னல் naval exercise is being held in Hawaii, USA. Okay, more than 30 countries including India are participating. Okay va? India is also participating in this RIMPAC exercise அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Hawaii, USA நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த ரிம் ஆஃப் தி பசிபிக் எக்ஸசைஸ் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 countries அண்ட் ஆல்சோ நம்மளோட இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? RIMPAC. ஓகே, சரி, நெக்ஸ்ட். Who became the 12th Indian cricketer to be inducted into the ICC Hall of Fame? யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the answer is சௌரவ் கங்குலி. ஓகேவா? ஸோ இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா கபில் தேவ் வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ரினவுண்ட் பிளேயரில் வந்து கபில் தேவ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து ஷேவாக், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய டோனி வாங்கியிருக்காரு. ஓகேவா? இவங்கெல்லாம் வந்து இந்த ஹால் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்காங்க. இப்போ July 8 வந்து பார்த்திங்கன்னா சௌரவ் கங்குலி அவர்களுக்கு வந்துட்டு ICC ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு
அவார்ட் வந்துட்டு அவருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் வந்துட்டு யாருக்கு போயிருக்கு, கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 12th இந்தியன் கிரிக்கெட்டர் டு ரிசீவ் திஸ் ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? 12th இந்தியன் கிரிக்கெட்டர், இதுக்கு முன்னாடி டோனி வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்து 12th இந்தியன் கிரிக்கெட்டராக இப்போ வந்து சௌரவ் கங்குலிக்கு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. So next, who became the India's 96th chess grandmaster? இந்தியாவுடைய 96th chess grandmaster எட்டன் வாஸ் கோவாவை சேர்ந்தவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ 97th grandmaster யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவோட 97th grandmaster ஜிபி ஹர்ஷவர்தன். சரியா? சென்னையை சேர்ந்தவர். ஸோ 96 and 97. ஸோ 96 வந்து எட்டன் வாஸ் கோவாவை சேர்ந்தவர், ஜிபி ஹர்ஷவர்தன் சென்னையை சேர்ந்தவர், அண்ட் 97th grandmaster ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், which country owned the ICC Women's T20 World Cup 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா defeating England, Australia won this cup அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ICC Women's T20 World Cup 2026 ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு எங்கே நடந்திருக்குன்னா வந்து லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்ட் லண்டனில் தான் இது நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டை டிஃபீட் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து 2023 ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ 2026லையும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 ஓன் பை ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ லன்ச் இந்த வீடியோ. தேங்க்யூ.